வெல்கம் டு சௌந்தர்யா vlogs. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அவரைக்காய் பொரியல் எப்படி பண்ண பார்க்க போகிறோம். அவரைக்காங்கிறது உடம்புக்கு ஒரு நல்ல விதமான காய், உடம்புக்கு ரொம்ப சத்தான காய். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த பொரியல் பண்ணி சாப்பிட்டா எல்லாருக்குமே பிடிக்கும். குழந்தைங்க கூட நம்ம தேங்காய் தூள்லாம் போட்டு கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இந்த பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவரைக்காயை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாருக்குமே க்ளீன் பண்ணுறது எப்படின்னு தெரியும். இந்த இதுக்குள்ள இந்த இதை பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா நார் வந்துடும். வருது பாருங்க, இந்த மாதிரி வந்துடும். இப்போது அவரைக்காயெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ கழுவி எடுத்து வந்துக்கலாம். இப்போ அவரைக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 4-5 காயாக வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அவரைக்காய் பொரியல் பண்ண ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து எப்பயும் நம்ம பொரியலுக்கு சேர்க்குற மாதிரியே கொஞ்சோண்டு சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்கணும் இல்லை. இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து கடுகு நல்லா வெடிச்சிச்சு. இதில் வந்து நான் ஒரே ஒரு வரமிளகாவும் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து வரமிளகா வந்து நான் குழந்தைங்க சாப்பிட்றவங்கன்னு ஒன்று சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரியவங்களாக இருந்தீங்கன்னா இன்னும் 2-3 கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இதுவும் க்ரீனாக இருக்கும், பச்சை மிளகாயும் க்ரீனாக இருக்குங்கிறதுனால நான் வரமிளகா சேர்த்துருக்கேன். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கோல்டன் ப்ரௌனாலாம் ஆகணும்னு இல்லை, நார்மலாக வதங்கினா போதும். இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் எப்பயுமே வந்து உப்பு வந்து நம்ம வந்து எதில் சேர்க்குறோமோ அந்த காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும்பாங்க. அதனால தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்தேன். இப்போது வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா அவரைக்காயை சேர்த்துக்கலாம். இப்போது காய் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து காய்க்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. இப்போது உப்பு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சின்ன டம்ளரில் தண்ணி வந்து ஒரு 1/4 டம்ளர் தான் எடுத்துருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். அவரைக்காய் வந்து எப்பயுமே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால் வந்து இந்த மாதிரி 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கிண்டி மூடி வச்சு வேக வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து மூடி வச்சு வேக வச்சிடலாம். மூடி வச்சு வேகட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி விடுங்க. தண்ணி வத்துற வரைக்கும் கிண்டி விடுங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்காங்க, பெருசாக வச்சுட வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம அவரைக்காய் பொரியல் வந்து நல்லா தண்ணி வற்றிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா இப்போ வந்து இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். 2 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம அவரைக்காய் பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து எல்லா காயும் கொடுத்து பழகுங்க. அப்போ தான் வந்து பிற்காலத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. குழந்தைங்க இருக்கும்போதே நல்லா சாப்பிட்டா தான் பெரிய பசங்க ஆனாலும் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வந்து தேங்காய் துருவி கொடுத்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.